அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு 2 BHK ஹவுஸ் தான் பார்க்க போறோம். ஒரு 55 லட்ச ரூபாய் டு 60 லட்ச ரூபாய் வீடு தேட்டங்களுக்கு ஒரு அருமையான வீடு. எங்க அமைஞ்சிருக்குன்னா இந்த வீடு கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி மெயின் ரோடு கிணத்துக்கடவுங்கிற ஏரியாவில் செக் போஸ்ட்லேருந்து உள்ள ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மெயின் ரோட்டுக்கு ரொம்ப நியர்பையாக அமைஞ்சிருக்கிறதாங்க இந்த வீடு. பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே அதுதான் மெயின் ரோடுங்க. கரெக்டாக அந்த கொடி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, பைக்லாம் போகுது, அதுதான் மெயின் ரோடு. மெயின் ரோட்லேருந்து எடுத்தோடனே ஓப்பனிங்லேயே லே அவுட்டுங்க. லே அவுட்லேருந்து ஒரு 10வது சைட்டுங்க. ரொம்ப டிஸ்டன்ஸில் தான், மெயின் ரோட்லேருந்து ஒரு 200 மீட்டர் கூட இருக்காது, ஒரு 100 மீட்டருக்குள்ளே இருக்க ஒரு டிடிசிபி அப்ரூவல் லே அவுட். அதான் நம்ம சாமியன் கோவோட டிடிசிபி அசோக் அவென்யூங்கிற லே அவுட்டில் அமைஞ்சிருக்க ஒரு 2 BHK ஹவுஸ் தான் பார்க்க போகிறேங்க. வாங்க அங்கே போய் வீட்டோட எலிவேஷன் மற்றதெல்லாம் அப்படியே பார்க்கலாங்க. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 55 லட்ச ரூபாய் பட்ஜெட் கோட் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 பெட்ரூம் இருக்கிற வீடுங்க. 1385 சதுரடி லேண்டுங்க, 1100 சதுரடி பில்டிங் ஏரியா கொடுத்துருக்குறாங்க. ஒரு 600 அடியில் போர் போட்டிருக்காங்க. 7000 லிட்டர் தொட்டி கொடுத்துருக்காங்க. தொட்டின்னா ரெடிமேட் கான்கிரீட் தொட்டி கொடுத்துருக்குறாங்க. மேலே 1000 லிட்டரில் ஒரு சின்டெக்ஸ் டேங்க் கொடுத்துருக்காங்க. முன்னாடி இந்த ஏரியாவிலேருந்து ஆக்சசிபிலிட்டி கிணத்துக்கடவு ரொம்ப நியரஸ்டான பிளேஸுங்க. 2 கிலோமீட்டரில் கிணத்துக்கடவு பஸ் ஸ்டாண்ட், அக்ஷயா MBA காலேஜ், VSB இன்ஜினியரிங் காலேஜ், CBSE ஸ்கூல், கம்பெனிஸ் நிறைய இருக்கிற ஒரு டெவலப் ஆகிட்டு இருக்க, ரொம்ப ஸ்பீடாக டெவலப் ஆகிட்டு இருக்க ஒரு ஏரியாக்குள்ளே தாங்க இந்த வீடு பார்க்க வந்திருக்கோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா கிழக்கு வாசல் வச்சு கொடுத்துருக்காங்க. இது ஒரு கார்னர் சைட்டு, கிழக்கு தெற்கு கார்னர் சைட்டில் அமைஞ்சிருக்கிற ஒரு வீடு தாங்க இது. வாங்க உள்ளே போயிட்டு கிளியராக பார்ப்போம். மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கனாலே இந்த வீடு ரொம்ப விஷுவலாக தெரியுங்க. ஏன்னா மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கமாக இருக்க ஒரு வீடுங்க. உள்ளே என்ட்ரானோன்னா இது வந்து கடைசி சைட்டில் கட்டியிருக்க வீடுங்க. அதாவது இந்த இடத்துல நீங்கள் 30 அடி ரோடு கொடுத்துருக்காங்க. இங்கே கார் பார்க்கிங் பண்ணாலும் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்க போகிறது இல்லை. நீங்கள் இங்கேயே ஷெட்டு போட்டு கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த வீட்டில் கார் பார்க்கிங் இல்லைன்னு நினச்சிக்க வேண்டாங்க. இந்த சைடு ஒரு கேட் கொடுத்து அவுட்டர் பாத்ரூம், கார் பார்க்கிங், தண்ணி தொட்டி எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அவுட்டர் பாத்ரூம் இருக்குங்க. ஸ்டெப்ஸுக்கு எல்லாமே வந்து கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. வெளியில் இருக்க ஸ்டெப்ஸுக்குங்க, அதாவது வீட்டுக்குள்ளே போகிற மெயின் தலைவாசல். கதவு வந்து கொஞ்சம் டிசைன்டாக கொடுத்துருக்காங்க, தேக்கில் தான் கொடுத்துருக்காங்க. 10க்கு 16ங்கிற சைஸில் ஒரு ஹால் கொடுத்துருக்குறாங்க. ஹால் சைஸ் 10க்கு 16ங்க. அது போக இந்த இடத்துல ஒரு சின்ன டைனிங் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. சின்ன இடமா இருக்குங்க, அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாங்க நீங்கள். 6க்கு 10ங்கிற சைஸில் ஒரு கிச்சன், செல்ஃப் எல்லாமே வச்சு கொடுத்து ஃபிட்டிங்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. ஃபேன் லைட் மட்டும் மாட்டிருக்காங்க, அதாவது எக்ஸாஸ்ட் ஃபேன் மாட்டிருக்காங்க. செல்ஃப் எல்லாமே வச்சுருக்காங்க. லாஃப்டும் கொடுத்துருக்காங்க. இங்கிருந்து இடதுகை பக்கம் முதல் பெட்ரூமுங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 16ங்கிற சைஸில் தான் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மாடியில் மேலே வந்து லாஃப்ட் கொடுத்துருக்காங்க, மேலே லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. பாத்ரூமே டோர்லாம் யூபிவிசியில் கொடுக்காம உடன் டோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஹீட்டர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. மீண்டும் ஹாலுக்கு வந்து லெஃப்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட், வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ஏரியா. இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ஏரியா, ட்ரெஸ் யூனிட் வைக்கிறதுக்கான ஏரியா கொடுத்து பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த ரூம் வந்து 8க்கு 10ங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா தோட்டம் தாங்க இருக்குது. மெயின் ரோட்லேருந்து அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லே அவுட்டுக்குள்ள இருக்க கடைசி சைடில் ஈஸ்ட் ஃபேஸிங் மெயின் டோர் வச்சு கொடுத்துருக்காங்க. வீடுகள் சுற்றியுமே ஆயிருக்குங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். மெயின் ரோடுமே வந்து பஸ் ரூட்டு தான் இது. உங்களுக்கு வெளியில் மட்டும் டாய்லெட் ஃபிட்டிங் மட்டும் மாட்டணுங்க. ஒரு ஸ்டாண்ட் வச்சு சின்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. சின்டெக்ஸுக்குமே சுற்றியுமே சோலார் லைட், எலக்ட்ரிக்கல் லைன் எல்லாமே உள்ளே வந்துருச்சுங்க. இந்த சைட் ஃபுல்லாமே ஒரு ஃபார்ம் தாங்க. தோட்டத்து வீடு இருக்குது, பண்ணை வீடு அங்கே உள்ள. இதுதான் பஸ் ரூட் மெயின் ரோடுங்க. 55 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்க இந்த வீடு நெகோஷியபிள் ப்ரைஸ் தாங்க. பேங்க் லோனுமே 50 lakhs வரை கிடைக்கும். வில்லிங் இருக்கவங்க கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.